மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை வேத வசனத்தோடு கூட காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பிலும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். எங்கள் அன்பு பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக ஆபத்துகள், போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஏனென்றால் அவர்கள் அவரை அடைக்கலமாய் கொண்ட ஜனமாய் இருந்தார்கள். அவர் எப்போதெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நாம் அநேகரை கூப்பிட்டுக்கிறோம். ஆபத்து வரும்போது தகப்பனை, தாயை, சகோதரர்களை, சகோதரிகளை, அநேகர் நம்ம உற்றார் உறவுகளை கூப்பிட்டு நம்ம ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லுகிறோமே தவிர அந்த ஆபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. ஆனாலும் ஒரு வார்த்தைகளை, சமாதானமான வார்த்தையை கூறுவார்கள். ஆபத்து நம்மளை விட்டு விலகி போகாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறவாறு ஆபத்து காலம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். உங்களையும் விடுவிப்பார். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தாங்க அந்த ஆண்டவர் இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரையும் கூப்பிடாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே அநேக ஜனங்களை அவர் விடுவிக்கிறவர். அவர் பூலோகத்தில் விடுவிக்க வந்தார், ஆபத்திலிருந்து விடுவிக்க வந்தார், வியாதியிலிருந்து விடுவிக்க வந்தார், அநேக போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வந்தவருங்க இயேசு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே உங்கள் இக்கட்டிலிருந்தும் எல்லா காரியத்திலும் அவர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீது இக்கட்டு வரும்போதெல்லாம் தேவனை கூப்பிட்டு போது அவர் இக்கட்டிலிருந்து அவர் விடுவித்து காத்தவர். உங்களையும் காக்க அவர் வல்லவர். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமுதிர தகப்பனே, ராஜா, இந்த நாளிலே நல்ல வார்த்தையை கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இக்கட்டான நிலைமையில் இருக்கிற இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த வார்த்தை அவர்களுக்காக கொடுத்தீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் ஐயா. அவர் இக்கட்டிலிருந்து அவர்கள் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஐயா. தாவீது கூப்பிடும்போது அவர் இக்கட்டிலிருந்து எல்லா காரியத்தையும் விடுவித்தவர். இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை விக்கட்டுகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவே நீர் விடுவித்து அதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.